நேரம் இப்போது 10 மணி. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியம் பாலலீலை கோபிகா கீதம் ருக்மணி கல்யாணம் தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். வழங்குபவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஷ்யாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்ய கவித்வ வருஷ ஜனனி யா காபி காதம்பினி மாராராதி மனோவிமோஹன விதோ காச்சித்தமः கந்தளி காமாக்ஷ்யாः கருணாகடாட்சலஹரி காமாய மே கல்பதாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். பக்தவாத்சல்ய ஜலதேஹ பரமானந்தரூபிணः அஸ்மதாச்சார்ய ராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். புத்திர்பலம் யசோதைர்யம் லப்யத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீஹப்பதியான சர்வேஸ்வரன் வைகுண்டத்திலிருந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணினாள். தேவக்கியாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசீத் யதா பிராச்சியாம் திசீந்துரிவ புஷ்கலஹான்னு சர்வதேவதா ரூபிணியான தேவகியினிடத்திலே பகவான் கழக்க சந்திரோதயமானா போல அவதரிச்சான்னு பிரம்மனிஷ்டாள் ராஜாவுக்கு சொல்லி அந்த அவதார வைபவத்தை முதல்ல வசுதேவர் தரிசனம் பண்ணாராம். தமத்புதம் பாலகமம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசோபகம் மஹார்ஹவைடூர்ய கிரீடகுண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தளம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. மகாபாகியசாலி வசுதேவர் தரிசனம் பண்ணினாள்னு பிரம்மனிஷ்டாள் தன்னை மறந்து சொல்றாள். வைகுண்ட ரூபம் சர்வேஸ்வரன் நீலமேக ஷியாமளன் கோமளன் ரத்ன கிரீடம் மந்தஹாசம் திவ்யமான அழகம் ஊர்த்வ திலகம் கருணாபூர்ண நேத்திரம் மகர குண்டலம் விஸ்திருதமான வட்சஸ்தலம் சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் முக்தாஹாரம் துளசீதாமா மந்தாரமாலே மார்புலே மகாலட்சுமி நாபீலே பிரம்மதேவன் பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி ரத்ன கங்கணம் திவ்ய நூபுரம் கல்யாண சரணம் வஜ்ராதி ரேகே மங்களமூர்த்தி வசுதேவ ஐட்சதான் நாள். வசுதேவர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினாள். உடனே பிரசவ சிரமம் தெரிஞ்ச தேவகி எழுந்திருந்து மர்த்யோ மிருத்யோ யாழபீத பலாயன்னே லோகான் சர்வான் நிர்பயம் நாத்ய கச்சதி த்வத்பாதாப்ஜம் பிராப்ய யத்ருச்சயாத்ய ஸ்வஸ்தஸ்யேதே மிருத்யுரஸ்மாத் பிரீதி. மிருத்யுபயம் உள்ளவாள்
என் பிரபுவனுடைய சரணத்தை வந்து அண்டினாலேயானா நீங்கிவிடுமே, அந்த பிரபு எனக்கு புத்திரனா வந்திருக்கானேன்னு ஆனந்தப்பட. இதெல்லாம் பூர்வ சரித்திரம். நந்தகோகுலத்தில் பகவானை கொண்டு போய் வச்சுவிட்டு யசோதைக்கு பெண்ணாக பிறந்த சாட்சாத் துர்கை இங்கே கொண்டு வைக்க, அவள் ஆகாசத்தில் போய் திவ்ய ரூபத்தோட கம்சனை பார்த்து உன்னை வதம் பண்ணுறவன் எங்கேயோ பிறந்து வளர்றான்டா அசடே, என்னை உன்னால் கொல்ல முடியுமா, என் சரணத்தை நீ பிடிச்சே அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ காலை பிடிச்சதுனால உன்னை விட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாள். உடனே ஜெயிலிருந்து வசுதேவரையும் தேவகியும் விடுவிச்சு விட்டு கம்சன் நான் செஞ்சதெல்லாம் வீணா போயிடுது, பகவான் நினைச்சது தான் சத்தியமாச்சுன்னு சொன்னான். அப்போ தான் புரிஞ்சுது பகவத் சங்கல்பம் பலிக்குங்கிறது கம்சனுக்கு. நந்தகோபர் குழந்தை பிறந்தாள்னு பரம சந்தோஷப்பட யசேஷ்டமாக தானங்கள்லாம் பண்ணி தெய்வஜாலாம் ஜோதிஷிகாள்லாரையும் அழைச்சி குழந்தையினுடைய க்ஷேம சமாச்சாரங்களெல்லாம் தெரிஞ்சு பரமானந்தப்பட்டாள். இப்படி சுவாமி நந்தகோகுலத்தில் பிறந்து பரமானந்த பரித்தாளாக வசிச்சுட்டு இருக்காள். பூத்தனைங்கிற பரம துஷ்டையே சுவாமி சம்ஹாரம் பண்ணி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாள். சகடாசுர பஞ்சனம், திருணாவர்த்த பஞ்சனம் முதலிய சரித்திரங்கள்லாம் சொன்னாள். சுவாமி இங்கே வசிச்சுட்டு இருக்கிற போது வசுதேவர் மதுரா நகரத்தில் இருக்கிறவர் தங்க வாத்தியார் கர்காச்சாரியாள், அவரை கூப்பிட்டு எங்கள் குழந்தைகள் 2 பேர்களும் நந்தகோகுலத்தில் இருக்காளே பலராமனும் கிருஷ்ணனும், அவளுக்கு உங்கள் வாக்கால நாமகரணம் பண்ணணும் நாள். அவர் அங்கேருந்து வந்தார் நந்தகோபருடைய கிரகத்துக்கு. ரொம்ப மகாபுருஷாள் கர்காச்சாரியாள். அவர் வந்த உடனே என்ன நினைச்சாராம், கர்கர் பகவானே வந்துதான் நினைச்சாளாம். ஆனர்ச்சாதோட்சஜதியா பிரணிபாத புரஸ்ஸரம், நமஸ்காரம் பண்ணி அதோட்சஜதியா பகவானே வந்துட்டாள் நினைச்சாளாம். நந்தகோபர் கர்காச்சாரியாளை பார்த்து மகான்கள் வந்தா பகவான் வரா போல பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சாள். என் போன்றவர்களுடைய கிரகத்துக்கு தாங்கள் வரதிருக்கே, இது ஏதோ பெரிய க்ஷேமம் மேலே எனக்கு வரப்போறது, அதை காண்பிக்கிறது நாள். மகத்விசலனம் த்ருணாம் விஹீனாம் தீனசேதசாம் நிஸ்ரேயசாய பகவன்னே கல்பதே நான்யதா க்வசிதி. தீனசேதசுக்கள் நாங்கள்லாம், எங்காத்துக்கு நீங்க வந்தது ஏதோ பெரிய க்ஷேமம் நாள். தீனசேதசாம்னா என்ன அர்த்தம் நாள்? ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்திலே க்ஷணமபி கிரகம் தியக்தும் அசக்னுவதாம், ஒரு நிமிஷம் வீட்டை விட்டுட்டு அந்தண்ட போக முடியாது. பத்னிக்கு உபாதி, புத்திரிக்கு பிரசவம், குழந்தைக்கு படிப்பு, வீட்டில் சிரமம், எத்தனையோ உபாதிகள், வெளியில் வர முடியாமல் அப்படி அகப்பட்டுருப்பனா. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மகான்கள் ஆற்றுல வந்தால் சர்வ துக்கமும் நிவர்த்தியாய் மேலே ஏதோ பெரிய பாக்கியம் இருக்குன்னு அர்த்தம். நிஸ்ரேயசாய பகவன் அதோடு கூட தாங்கள் சாமான்யமான மகர்ஷியா ஜோதிரயனம்ங்கிற ஜோதிஷ கிரந்தத்தை ஜோதிரயனம்ங்கிற ஜோதிஷ கிரந்தம் பண்ணினவாள். ஜோதிஷாமயனம் சாட்சாதி யத்ஞானமதீந்திரியம் பிரணீதம் பவதாயேன புமான் வேத பராவரம். பராவரம் புமான் வேதான் நாள். அவர் பண்ணின அந்த ஜோதிஷ் சாஸ்திரம் இருக்கே, அதை வச்சுட்டு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகன் போன ஜென்மாவில் எப்படி இருந்தான், அடுத்த ஜென்மாவில் எப்படி பிறக்க போனான், இந்த ஜென்மாவில் இவனுடைய கதிகள் என்னன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உத்தம கிரந்தம் பண்ணினவாள் கர்காச்சாரியாள். அவள் வந்ததே நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணணும்னு நந்தகோபரா பிரார்த்திச்சு ரகசியமாக பலராமசுவாமிக்கும் கோபாலனுக்கும் நாமகரணம் பண்ணினாள். நாராயண சமோ குணையினாள். பகவான் கிருஷ்ணன் இருக்கானே நந்தகோபா, நாராயண சமோ குணை, குணத்தினால நாராயணனுக்கு சமானமானவன், இவனிடத்தில் பக்தி பண்றவாளுக்கு ஒரு விதமான குறைவு இருக்காதுன்னு சுவாமின்னு சொல்லாம சொல்லிவிட்டாள். அப்படி சொல்லி அனுகிரகம் பண்ணிவிட்டு புறப்பட்டு போனாள். அப்போ என்ன நினைச்சான் நாள் நந்தகோபர், நந்த பிரமுதிதோ மேனே ஆத்மானம் ஆசிஷாம் பூர்ணம் மேனே நாள். சகல பாக்கியமும் தனக்கு வந்துட்டுதான் நினைச்சாலாம் நந்தகோபர். மகான்கள் வாக்கால ஆசீர்வாதம் பண்ணினா அது ஒரு நாளும் நிஷ்பலமாக ஆகவே ஆகாதான். அதனால்தான் காளிதாசன் சொல்ற போது அமோகா பிரம்மணாசிஷா, வேதவித்துக்கள் வாக்கால நன்றாக இருப்பாயின்னு சொன்னால் நன்னா இருந்தான் ஆகணும். அந்த வாக்குக்காக பகவான் அனுகிரகம் பண்ணி ஆகணும். அப்படி சந்தோஷப்பட்டாள். இப்படி கர்காச்சாரியால் அனுகிரகித்த பிறகு சுவாமி நடக்க ஆரம்பிச்சுட்டாள். அங்கங்கே குழந்தை விளையாட ஆரம்பிச்சுட்டாள். இந்த சந்தர்ப்பத்தை பிரம்மனிஷ்டாள் வர்ணிக்கிற பொழுது கோபிகளெல்லாம் சுவாமி ஆங்காங்க வந்து பால் தயிர் மோரு வண்ணே இதெல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டான்னு யசோதை இடத்துல ஸ்நான கட்டத்தில் யமுனா தீரத்தில் பேர் சொல்லாமல் ஜாடையாக சொன்னாலாம்.
நம்ம ஊரில் திருட்டு அதிகமாக போயிட்டு இன்னும் இப்படிலாம் சொன்னாள். அதுலேருந்து கிருஷ்ணனைத்தான் சொல்கிறாள்னு தெரிஞ்சது. ஏன்னா வெடியற்காலம் வந்து திருடுறான்னு சொன்னாள். வெடியற்காலம் 1 மாத காலமாக சுவாமி பக்கத்தில் காணும், யசோதையனுடைய பக்கத்தில். யசோதை என்ன நினைச்சாள், அப்பா பக்கத்தில் போய் குழந்தை படுத்தல் இருக்கான்னு நினைச்சாள். கோபிகைகள் சொன்ன பிறகு இவன் திருட போயிருக்கான்னு புரிஞ்சுது. பகவான் அங்கே கரையில் உட்காந்துருக்கிறவன முகத்தை பார்க்குறாள். சுவாமி சிரிச்சாளாம், யசோதையும் சிரிச்சுட்டாளாம். வியாக்கியாதார்த்தா பிரஹசிதமுகி நஹ்யுபாலப்துமைச்சதி. வியாக்கியாதார்த்தா நன்கு புரிஞ்சுட்டாள், கிருஷ்ணன் தான் திருடுறான்னு. பிரஹசிதமுகி, ஹசிதமுகி, பிரஹசிதமுகி, கலுக்குன்னு சிரிச்சாளாம். சுவாமியும் சிரிச்சுட்டாளாம் கீழே குனிஞ்சுண்டு. அப்போ பிரம்மனிஷ்டாள் சொல்கிறாள், இப்படி திருடினிய கிருஷ்ணா திருடலாமான்னு குழந்தைய காக்கணும்னு கூட தோணலையா யசோதைக்கு. என்ன பரம்பொருளே நேரம் வந்திருக்கு, ஆனந்த கனமே. அந்த வஸ்துவை போய் என்னமா வந்து நீ அப்படி பண்ணினியா இப்படி பண்ணியான்னு காக்க முடியும்? இதெல்லாம் கோபிகைகள் பார்த்துவிட்டு பாத்தியா சிரிச்சுக்கிறா, இருக்கட்டும்னு நினச்சிக்கிண்டாள். யசோதே சுவாமி அழிச்சுன்னு ஆற்றுக்கு போன பிறகு எல்லாருமா ஏகாந்தமாக பேசிண்டாள். இன்னைக்கு ராத்திரி ஆராத்தில் வந்து வண்ணை திருடுறானோ, வண்ணையும் கையுமா கிருஷ்ணனை நேரம் கொண்டு போய் காட்டி படுறதுன்னாள். சுவாமி 10,000 கோபிகள் வீட்லேயும் 10,000 கிருஷ்ணனாக போய் திருடினாள். விடியற் காலம் 5 மணிக்கு எல்லாருமா போய் பிடிச்சி 6 மணிக்கு யசோதை வீட்டுக்கு கொண்டு வராள். அதில் என்ன ஆச்சரியம்னாள் பிரம்மனிஷ்டாள். 10,000 கிருஷ்ணனை 10,000 கோபிகள் தங்கள் தொடையில வச்சு அம்மி தோளை 2 கையாலையும் பிடிச்சுன்னு வராள். ஒத்தியாவது பக்கத்தில் இருக்கிறவள்கிட்ட இன்னொரு கிருஷ்ணன் இருக்கானேன்னு பார்க்கலையா. கோபிய கதாச்சன பிருதக் பிருதகூஹ்ய கிருஷ்ணம் ஏத்யைகதைவ கதிதும் பிரஸ்ருதஸ்ததாகஹ திருஷ்ட்வா ததந்த்யசதமேவ நிஜான திருஷ்ட்வா சர்வாश्च தானிவ விருதுः ஸ்வகிருஹான் சலஜ்ஜாः. எல்லாரும் யசோதை வீட்டு வாசல்ல வந்து நிமிந்து பார்த்தாள். வீட்டுக்குள்ளே யசோதே சமையல் அறையில தயிர் கடைஞ்சிட்டு இருக்காள். அப்பத்தான் சுவாமி எழுந்திருந்து அவன் மடியில் போய் ஸ்தன்யபானத்துக்கு ஆரம்பிக்கிறாள். இதை பார்த்தாள் கோபிகைகள். என்ன அங்கே இருக்கானேன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாள். சுவாமியை காண எல்லாம் தொடைய அம்மின் இருக்கு. திருஷ்டுவா ததந்தி, உடனே என்ன பண்ணினான், சுகிருஹான் சலஜ்ஜா, லஜ்ஜப்பட்டு அத்தனை பெண்களும் ஆற்றுக்கு ஓடினாளாம். ஓடிப்போய் எல்லாருமா ஒன்று கூடி பேசினாள். நம்மெல்லாம் ஏச்சுவிட்டு ஏதோ பண்ணி உள்ளே போயிருக்கான், நாளைக்கு யாராத்தில் வராளோ கத்துங்கோ, எல்லாருமா ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு போய் அவளிடத்துல ஒப்பி போம்னாள். சுவாமி ஒரு ஆற்றுல வெண்ணெய் தயிர் ரொம்ப நன்னா இருக்குமா, அந்த ஆற்றுல போய் விடிய காலம் 6 மணிக்கு போய் திருடினாள். அவள் கத்தினா ஊரெல்லாம் வந்தாள். அவள் தொடையில் அம்மிண்டு வராள். எல்லாரும் ஜாக்கிரதையாக கவனிச்சுன்னு யசோதை கிட்ட வந்தாள். தயிர் கடையிற இடத்துல இந்த கொண்டு வந்தவள் கூப்பிட்டு பாரு உன் புள்ள பண்ணுற அக்கிரமத்தேன்னாள். உடனே யசோதை குனிஞ்சு பார்த்துட்டு என்னடி சொல்கிறேன்னாள். உன் புள்ள கிருஷ்ணன் திருடுறானேன்னாள். யார் என் புள்ளேன்னாள். இதோ பாருன்னாள். குனிஞ்சு பாருங்கிறாள். கொண்டு வந்தவ பார்க்குறா, அவள் பிள்ளையா இருக்காள். தத் புத்திர ரூபம் ததோ, புராணாந்தரத்தில் இப்படி சொன்னாள். அவளுடைய பிள்ளையா இருக்காள். எலே நீயாடான்னு காட்டாள். அம்மா நான் தாண்டி 1 மாசமா எல்லா ராத்திரியும் திருடுறேங்கிறான் அந்த பையன். சாட்சி வேற சொல்கிறான்னே. இன்னைக்கு பண்ணது மட்டுமல்ல, 1 மாத காலமாக கிருஷ்ணன் இங்கே திருடுறான், நான் எல்லா ராத்திரியும் திருடுறேன், நீன்னா எல்லா ராத்துக்கும் நஷ்டம் எடுத்து கொடுக்கணும்னாள். சிறுத்தான் போச்சு போனாள். வாசலில் கொண்டு வராள். கொண்டு வந்த உடனே பார்த்தா கிருஷ்ணன். மறுபடியும் உள்ள திரும்ப ஆரம்பித்தாள். யசோதையிட்ட கொண்டு வரேன். சுவாமி கூப்பிட்டு சொன்னாள், உள்ளே போனேயானா மறுபடியும் உங்கள் ஆத்துக்காரராக ஆயிடுவேன்னாள். தொத் பர்த்திரு ரூபம் ததோன்னு ஆயிடும், உன் பர்த்தாவை ஆயிடுவேன்னாள். பார்த்தாள் இது மாதிரி ஒரு கட்ட பேரி என் பர்த்தாவுக்கு வரவாண்டாம் இன்னும் பரவிட்டு போட்டாளாம். இப்படி பல பிரகாரமாக சுவாமி வெண்ணையை திருடுறதும் பாலை திருடுறதும் கண்ணுட்டி அவுத்து விடுறதும் குழந்தைய போய் கழுறதும் ராத்திரி தூங்குற போது சாப்பிட்ற போது ஸ்நானம் பண்ணுற போது எந்த சமயத்திலையும் கிருஷ்ணன் வந்து விடுவனோன்னு யோகிகளுக்கு கிடைக்காத நினப்பு கோபிகைகள் கிடைச்சிட்டு தான். இந்த பெரிய மகாபாகியத்தை கொடுப்பதற்காகத்தான் இல்லாமனா அவளுக்கு என்ன பதஞ்சலி யோகசூத்திரமா, வேதமா, பிராணாயாமமா, தியானமா, ஸ்வரூபானுபவம் ரிஷிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் கோபிகளுக்கு கிடைச்சிடுத்து. இப்படி அனுகிரகம் பண்ண சரித்திரங்கள்லாம் சொன்னாள். மிருத்பட்சணங்கிற சரித்திரத்தை சொன்னாள். ஒரு சமயம் குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுற போது பலராம சுவாமியும் ஊர் குழந்தைகளும் ஒரு கட்சி, சுவாமி தனியாக ஒரு கட்சி ஆயிட்டாள். ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்யா கோபதாரகா கிருஷ்ணவகாஹ்யேதே குமாராஸ்தே கிரஜோப்யயம். உங்கோஷ்டி குழந்தைகள் சொல்றாள், உங்க அண்ணா சொல்றாளேன்னாள். அண்ணா சொல்லிவிட்டாள்னா இந்த அவதாரத்தில் பேச்சே இல்லை. ஏன்னா ராமாவதாரத்தில் லட்சுமணனாக இருந்து 14 வருஷம் தூங்காமல் தண்டகையெல்லாம் நின்ன சரணம்.
அந்த பிரபுவை அண்ணாவா பண்ணி பூஜை பண்ணணும்னு இந்த அவதாரத்தில் எண்ணம். அதனால சுவாமி அண்ணாவை ரொம்ப பெருமையாக வச்சுருக்காள். ராமாவதாரத்தில் லட்சுமணனுக்கு பதிலே பண்ண முடியல. லட்சுமணா நீ உதவி பண்ணினேன்னா நான் என்ன பண்ணேன்னு விடுவாள். பண்ணினதை ஒப்புத்துக்கூடது கூட இல்லை. பனியிலே ராத்திரியெல்லாம் லட்சுமண சுவாமி நின்றுருக்காள். அண்ணாவுக்கும் சீதைக்கும் மேலே மறையுறிவெல்லாம் போத்தி வெடியற்காலம் எழுந்திருந்து பார்க்குறாள். ஒரு திவில சுவாமி மேலே பனிஜலம் படல. லட்சுமணன் பஞ்சவட்டியில் வெட்டி நிற்கிறாள். மலை அருவி கொட்டுறா போல ஜலம் கொட்டுறது பனிஜலம். சுவாமி ஓடிப்போய் லட்சுமணா நீ சொர்க்கத்தை ஜெயிச்சே, நீ மகாபக்தன், ராத்திரியெல்லாம் இப்படி நின்றுருக்கேன் நாள். உடனே அண்ணான் நாள், உங்க வாக்குனால சொர்க்கத்தை ஜெயிச்சவன் பக்தன் என்ன சொல்லாதேங்கோ, சொல்லணும்னா ஒரு பிரபு தான் சொல்லலாம்னார் லட்சுமணன். யாரை சொல்லுவேன் நாள், ஜிதஸ்வர்கஸ்தவ ப்ராத்ரா பரதே நமாத்மனா. அண்ணா பரதனை சொல்லுங்கோ, அம்மா வாங்கி கொடுத்த ராஜ்யம் வேண்டாம், பெருமை வேண்டாம், பதவி வேண்டாம்னு ஓடி வந்தாளே அந்த பக்தனை சொல்லுங்கோ நாள். தியக்த்வா ராஜ்யஞ்ச மானஞ்ச போகாம்ச்ச விவிதான் பஹூனி தபஸ்சரதி தர்மாத்மா த்வத்பக்த்யா பரதः புரே. அத்யந்த சுகுமாரஸ்ச. அண்ணா நந்தி கிராமத்தில் தவம் பண்றாளே, பரதன் குழந்தையா இருக்கிற பொழுது கைகேயி தங்க சாதராவில் தவிழ்ந்து விளையாட சொன்ன பிரபு சேத்தே சீதே மஹீதலே நந்தி கிராமத்தில் பனியில் பூமியில் படுக்கேன் அண்ணா, உங்களை காட்டுக்கு விரட்டி விடணும்னு கலர்றாளாம். அது மட்டும் இல்லை அண்ணா, ராத்திரி 3 மணிக்கு சரையூர் போய் இந்த பனியில் ஸ்நானம் பண்றாளாம். ஏன்னு காட்டாள் சுவாமி லட்சுமணனே. அண்ணா ஒரு கால் 5 மணிக்கு போனா அயோத்தியில் உள்ள ஜனங்கள் பார்த்து ராமனை காட்டுக்கு விரட்டின பாபிக்கு என்ன நதி ஸ்நானம்னு சொல்லுவாளோன்னு பயந்தாண்ணா. 3 மணிக்கு ஸ்நானமாம். என்ன பரத பக்தி. ஜிதஸ்வர்கஸ்தவ ப்ராத்ரா பரதே நமாத்மனா. அண்ணா சொர்க்கத்தை ஜெயிச்சவன் பரம பாகவதன் பரதன். நாம் வெறும் ஆள், வெறுமனை ஒரு பயம் நின்று இருக்கிறவனே. இங்கேருந்து திருச்சிக்கு ஒரு கார் போகிறது, ப்ரெஷர் போகிறது வரையானா போட்டுன்னு பாயிறான். அப்படி வந்தவன் அண்ணா நான் சொன்னாள் லட்சுமணன். சுவாமி கண்கலங்கி விட்டாள் பரத பக்தியை நினைச்சு. அப்போ பகவான் கண்கலங்கினா லட்சுமணன் பொறுக்க மாட்டாள். அண்ணா உத்தமனான தசரசன பர்த்தாவை அடைஞ்சு பாகவதனை பிள்ளையாக பெத்த கைகைக்கு இந்த கட்ட அண்ணன் தோணி உங்களை காட்டுக்கு விரட்டினாளேன் நாள். உடனே சுவாமி நதெம்பா மத்தியமா தாத்த கர்ஹிதவ்யா கதஞ்சன. அம்மாவை இன்னமே நீ வெய்யப்படாது, கைகையே என்ன கஷ்டம் வந்தாலும். தாமே வேட்ச்வா குணாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. உடனே நீ மண்ண தின்னே என்ன பண்ணுவேன்னு கேட்டாள். உடனே சுவாமி என்ன பண்ணினாள், அம்மா எல்லாரும் நான் என்னமோ புதியா மண்ண தின்னேன்னு சொல்றாளே, இது பொய் நாளாம். நாகம் பக்ஷிதவானம்ப சர்வே மித்யாபிஷம்சினஹ. நான் ஒன்றும் புதியா மண்ண கிணத்துங்கள, எல்லா மண்ணும் என் உள்ளதானே இருக்குன்னு அர்த்தம். அப்படியானா ஒரு குழந்தையா கூப்பிட்டு காக்கட்டமான நாள். சின்ன குழந்தைய கூப்பிட்டு சாட்சி போட்டு அவமானப்படுத்தாது. எங்க அம்மா நீங்க கிட்ட வந்து பாருங்கள், உங்க ஸ்தன்யபானம் பண்ணின பால் வாசனை தவிர என் வாக்கிலையோ பல்லுலையோ மண் இருக்கா பாருங்க நாள். கிட்ட வந்து வாக்க திறக்க சொல்லி பார்த்தாள். இப்ப எதை கண்டாள், நார்சா தத்ரதே விஸ்வம் ஜகதி ஸ்னுஜகந்திஷா ஜோதிஷ்சக்ரம் ஜலம் தேஜா சர்வ பிரபஞ்சமும் உள்ள தெரிகிறது. சராச்சராத்மகமான பிரபஞ்சம், நட்சத்திர கணங்கள், நவகிரகங்கள், சந்திர சூரியாதி மண்டலங்கள், சப்த தீபங்கள், சப்த குலாச்சலங்கள், கங்காதி புண்ணிய நதிகள், சர்வ ஜீவராசிகள், ஒரு நந்த கோகுலம், அதுல ஒரு யசோதை, அதுல ஒரு கோபாலன். பிரஜம் சகாத்மானம் அவாப சங்காம் நாள். அப்பத்தான் கவலைப்பட்டாளாம், எந்த யசோத சத்தியம் எந்த கோபாலன் சத்தியம்னு. கிம் ஸ்வப்னயே ததி உததேவ மாயா கிம் வா மதீயோ பத புத்திமோஹ அதோ அமுஷ்யைவ மமார்பகஸ்ய யः கஷ்சன உத்பத்திக ஆத்மயோகா. இது சொப்னமும் நாள். சொப்னம்னா இந்திரியங்கள்லாம் தூங்கும், மனசு வீழ்ச்சின்னு இருக்கும். அதல்லவா சொப்னம். இந்திரியங்கள்லாம் வீழ்ச்சின்னு இருக்கு, மனசும் வீழ்ச்சின்னு இருக்கு. தேவமாயோ நாள். மாயின்னா எல்லாருக்கும் தெரியணுமே நாள். அல்லது வயதான தோஷமோ நாள். கோபாலன் புத்திரனா வந்த பிறகு நான் யுவதியா ஆயிட்டேனே நாள். ஆஹாஹா நாள். ஜென்மாந்திரியமான ஞானம் வந்துடுத்து. பகவானே போன ஜென்மாவிலே துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து அர்ச்சனம் பண்ணி எங்கேயாவது புத்திரபாவத்தை அடைஞ்சு வந்தபோது எங்க ஆத்துல குழந்தையா இருக்கணும்னு வேண்டினேனே. என் பிரபு லட்சுமிநாதன் வைகுண்டநாதன் தான் வந்திருக்கான் நாள். சரணத்துல போய் விழுந்துட்டாள். அம்மா தெய்வம்னு தெரிஞ்சின்றதே சுவாமி தன்னுடைய வைஷ்ணவமான சக்தியினாலே அதை மறைச்சி குழந்தைன்னு தோணும்படியா பண்ணினாள்.
அள்ளி எடுத்து ஸ்தன்யபானம் பண்ணி வச்சாள்னு சொன்னாள் பிரம்மனிஷ்டாள். இதை கேட்ட ராஜா நடுப்புற கதையில பேசாதவாள் பிரம்மன்னு கூப்பிட்டாள். நந்தகோபன் என்ன பாக்கியம் பண்ணினான், யசோத என்ன புண்ணியம் பண்ணினாள், என்ன நோம்பு நூத்தாள்னு காட்டாள். இப்படிப்பட்ட ஒரு பிரபுவை பிள்ளையா பெத்தாளே, எந்த பிரபு க்ஷீராப்தி ஷாயியோ பால்கடல்ல படுத்து அங்க குடிச்ச பால் போறாமே எங்க அம்மாவனுடைய யசோதையனுடைய ஸ்தன்யத்துக்கு வந்து காத்துட்டு இருந்தானே. நந்தகிமகரோத் பிரம்மன்னே ஸ்ரேயம் மகோதயம் யசோதா ச மகாபாகா ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற ஆராதனத்துக்கு அளவில்லே சுவாமி அந்த கடனை நீக்கிக்க வந்திருக்கான்னு சொல்லிவிட்டாள் பிரம்மனிஷ்டாள். இப்படி ஒரு சரித்திரமா மிருத்பட்சண சரித்திரங்கள்லாம் சொல்லி சர்வேஸ்வரன் பரமானுகிரகம் பண்ணி தாமோதரோபாக்கியானம் சொல்லி யசோத உரல்ல கட்டின சரித்திரம் சொல்லி நலகூபர மணிகிரீவாள் நாரத சாபத்தினாலே நந்தகோபருடைய வீட்டு வாசல்லே விருட்ச ஜென்மாவை அடைஞ்சிருந்தால் மருத மரமாக 2 விருட்சமாய் பகவத் சரணம் பட்டு அவ திவ்யகதியை அடைஞ்சு ஆகாசத்திலிருந்து நம பரமகல்யாண நம பரமமங்களா வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதையே நமஹான்னு வானரையா ஸ்தோத்திரம் பண்ணி அவ திவ்யகதியை அடைஞ்ச சரித்திரங்கள்லாம் சொன்னாள். உடனே ஒரு சரித்திரமாக சொல்லி வத்சாசுர வதம் சொல்லி வத்சாபகாரம் சொல்லி பிரம்மஸ்துதி சொல்லி காளிய நர்த்தனம் சொல்லி யஜ்ஞபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண சரித்திரம் சொல்லி கோவர்தனோத்தரணம் பண்ணி இந்திரனுடைய மதத்தை போக்கின சரித்திரம் சொன்னாள். வத்சாபகரணத்தில் பிரம்மதேவனுக்கு இருந்த சித்தத்தில் இருந்த தோஷத்தை விலக்கி பிரம்மாவுக்கு தன்னுடைய மகிமையை காண்பிச்ச சரித்திரங்கள்லாம் சொன்னாள். இப்படி ஹேமந்த ருத்துவிலே கோப கன்னிகைகளெல்லாம் கோபாலன் பர்த்தாவா வரணும்னு அம்பாளை ஆராதிச்சாளாம். அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் தாம்பத்தியார்த்த உமாம் சதீம் நாள் சுகாச்சாரியாள் குடும்பம் ஒத்துமையான வாழ்க்கை நடக்கணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும்னு விட்டாள். அப்படி கோப கன்னிகைகளெல்லாம் காத்தியாயினி விரதம் அனுஷ்டிச்ச சரித்திரங்கள்லாம் சொன்னாள். ஏகாதசியிலே நந்தகோபர் சுத்தோபவாசம் இருந்து பகவத் திருப்தியர்த்தமாய் ராத்திரி 3 மணிக்கு தவறி அகாலத்தில் ஸ்நானத்துக்கு போயிட்டாள். அப்போ வருணனுடைய ஆட்கள் வருணலோகம் கொண்டு போயிட்டாள் நந்தகோபரே. சுவாமி வருணலோகம் போய் பகவானை கொண்டு வந்தாள், நந்தகோபரை கொண்டு வந்தாள் பகவான். அந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாள். வருணன் பூஜை பண்ண சரித்திரங்கள்லாம் சொன்னாள். உடனே ராசக்கிரீடா சரித்திரம் சொல்கிறாள். ராசக்கிரீடையை சிரவணம் பண்ணி படித்து தான் நாங்கள்லாம் துறவிகள் ஆனோம்னு விட்டாள் சுகாச்சாரியாள். சுவாமி நல்ல பௌர்ணமாவாசியா சந்திரோதயத்திலே ராத்திரியிலே யமுனா நதியிலே மணல் குன்றுல போய் நின்று வேணுகானம் பண்ணினாள். அந்த வேணுவை வாசித்த உடனே என்ன பண்ணினாள், கோபிகைகளுக்கெல்லாம் மகாபக்தாள். சுவாமி என்னென்ன பண்ணுவாள்னு தெரியுங்கிறாள். பிரம்மனிஷ்டாலே வேணுகீதம் சொல்கிற போது சொன்னாள். கோபிகைகள்லாம் சொல்கிறாளாம், சுவாமி இன்னைக்கு எப்படி போயிருக்கான்னு தெரியுமா நந்தகோகுலம் நாள். பர்ஹாபீடம் நடவரவபூ கர்ணயோ கன்னிகாரம் பிப்ரத்வாசஹ கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோः அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் ராவிஷத்கீதகீர்த்திஹி. சுவாமி இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு எப்படி போயிருக்காள் தெரியுமா? யசோதே பின்னின மயில் தோகையும் கஸ்தூரி திலகமும் ஷவர்ந்த நேத்திரமும் நடவேஷமும் காதுல கர்ணிகார புஷ்பமும் வாக்குல வேணுவும் கழுத்துல வைஜெயந்தி ஹாரமும் கையில கங்கணமும் எடுப்புல பொன்னாடையும் தங்க பிலிட்டும் காலில் குலுசும் குஞ்சித சரணமும் நீலமேக சியாமளவுமான மூர்த்தியாய் சுவாமி இன்னைக்கு பிருந்தாவனம் போயிருக்கான்னு கோபிகைகள்லாம் சொல்லி குழந்தைகளெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா யசோதை இன்னைக்கு பண்ணின அலங்காரத்தை சொல்றதா அல்லது பிருந்தாவனத்துக்கு இந்த மங்கள சரணம் பட்டுதே பிருந்தாவனத்தினுடைய பாக்கியத்தை சொல்றதான்னு குழந்தைகள்லாம் என் பிரபு ஸ்தோத்திரம் பண்ண போறாள்னு கோபிகைகள் ஆத்துல இருந்து சொல்றாளாம். ஞானிகள் மாதிரி அப்படியே நடக்கிறது. அப்படி பகவான் பிருந்தாவனம் வர வழக்கம். அதே போலே ராத்திரி காலத்திலே பௌர்ணமாசியா தினத்திலே சந்திரோதயமான போது யமுனா நதி மணல் குன்றுலே வேணுகானம் பண்ணினாள். இதை கேட்ட கோபிகைகள் என்ன பண்ணினான், சர்வசங்க பரித்தியாகம் பண்ணின சன்னியாசிகள் மாதிரி சுவாமிகிட்ட ஓடி வந்துட்டாளாம். துஹந்த்யோபியயுः காஷ்சிதே தோஹம் ஹித்வா சமுத்சுகாः பயோதிஸ்ரித்ய சம்யாவம் அனுத்வாஸ்யாः பராயயுः பரிவேஷயந்த்யஸ்தத்ஹித்வா பாயயந்த்யः சிசூன் பயः
சுஷ்ரூஷந்த்யः பதீம் காஷ்சிதே அஷ்னந்த்யோபாஸ்ய போஜனம் லிம்பந்த்யः பிரமிருஜந்த்யோன்யா அஞ்சந்த்யः காஷ்சலோச்சனே வியத்யஸ்தவஸ்திராபரணா காஷ்சித் கிருஷ்ணாந்திகம் யயு. சுவாமியை நினைச்சு நினைச்சு ஓடி ஓடி வரவாழ வாழலாம். அதனாலதான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொன்னாள், குருவாயூரப்பா என்ன கோபிகளுடைய பாக்கியம். அலதர சகிதஸ்துவம் யத்ர யத்ரோபயாதஹ பதிதநேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ விகலித கிரஹகிருத்யாஹ விஸ்மிருதா பத்யபிருத்யாஹ முரஹரமுரத்யந்தாகுலா நித்யமாசன்னே. குருவாயூரப்பா என்ன பாக்கியம், கோபிகளுடைய பாக்கியம் நாள். பாக்கியம் பாக்கியம் அந்த பாக்கியம்னு என்ன பாக்கியம் கோபிகளுக்கு நாள். என்ன நாள் அண்ணாவோட நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போனேலையானா கோபிகளுடைய கண்ணெல்லாம் ஓடி வருவான், மனசு ஓடி வருவான், சரீரம் ஓடி வருவான். அலதர சகிதஸ்துவம் யத்ர யத்ரோபயாதஹ விவச பதிதநேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ. எங்கெங்க சுவாமி போறாளோ அங்கங்க கோபிகள் வந்து நிற்பாளாம். எப்படி நிற்பாள்? வீடு வேலையெல்லாம் விட்டு குழந்தைகளை மறந்து ஆகாராதிகளை மறந்து குலதர்மத்தை மறந்து வேலைக்காராளுக்கு சொன்ன வேலையெல்லாம் மறந்து அங்க வந்து நிற்பாளாம். விகலித கிரஹகிருத்யா விஸ்மிருதா பத்யபிருத்யாஹ முரஹரமுரத்யந்தாகுலா நித்யமாசன்னே. பொழுது விடிஞ்சா கோபிகளுடைய நிலை இப்படித்தான் நாள். சன்னியாசிகளுக்கு கிடைக்குமா பகவானோட மனசு ஓடி கண்ணோடி சரீரம் ஓடி கிடைக்குமா? அப்படி கோபிகளுக்கு கிடைச்சது அந்த புண்ணியம். வேணுகானம் பண்ண உடனே ராத்திரி காலத்திலே பால் கறக்கிற கோபிகள் அப்படியே சொம்பையும் பாலையும் கீழே வச்சு கண்ணுட்டியை அவுத்து விடாம தனஞ்ச கயத்தை அவுத்து விடாம கொல்லப்புறமா ஓடி வந்துட்டாளாம். இன்னும் சில கோபிகைகள் அடுப்புல பாலை வச்சிருக்காள், பால் வழியிறது அதை விட்டுட்டு வந்துட்டாள். கோதும்பை சாத்த அடுப்புல வச்சிருக்காள், அதை விட்டுட்டு வந்துட்டாள். இன்னும் சில கோபிகைகள் பர்த்தாவுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு ராத்திரி காலத்துல தைலம் தேய்ச்சி ஸ்நானம் பண்றான், முகங்கள்லாம் அரப்பு தேய்ச்சுட்டு இருக்கான். இவ ஜலம் எடுத்து விட போறாள், வெந்நீர்னு காத்துட்டு இருக்கான். வேணுகானம் கேட்டுவிட்டாள், ஓடி வந்துட்டாள். சில கோபிகைகள் போஜனம் பண்ணிட்டு இருந்தால் கையோதறிட்டு வந்துட்டாள். இன்னும் சில கோபிகைகள் குழந்தைகளுக்கு ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருந்தாள், அப்படியே குழந்தைகளை கீழே விட்டுட்டு ஓடி வந்துட்டாள். இன்னும் சில கோபிகைகள் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாள், வாசனை எல்லாம் தடவிட்டு இருந்தாள், பாதியில் ஓடி வந்துட்டாள் வாசனையும் கையுமாய். சில கோபிகைகள் கண்ணுக்கு மையிட்டுண்டாள், ஒரு கண்ணுக்கு மையிட்டுண்டாள், மற்றொரு கண்ணுக்கு மையிட்டுக்காம கையும் மையுமா சுவாமிகிட்ட வந்துட்டாள். இன்னும் சில கோபிகைகள் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் மாற்றி போட்டுன்னு வந்தான் நாள். வித்தியஸ்த வஸ்திராபரணாக நாள். இடுப்புல கட்டிக்கிற பாவாடையே மேலே தோளில் போட்டுக்கிண்டு, தோளில் போட்டுக்கிற மேலாக்க இடுப்புல சுருட்டி கட்டிக்கிண்டு, காதில் போட்டுக்கிற தோட்டை மூக்கில் வச்சு அமுக்கி, கழுத்தில் போட்டுக்கிற சங்கிலி இடுப்பில் கட்டிண்டு, இடுப்பில் போட்டுக்கிற உட்யானத்தை கழுத்தில் மாட்டிக்கிண்டு, கால் கொலுசை கையில் போட்டுக்கிண்டு, கை கொலுசை காலில் மாட்டிக்கிண்டு, இப்படி மாற்றி வஸ்திரத்தையும் ஆபரணத்தையும் போட்டுன்னு வந்தான் நாள். பாக்கியெல்லாம் விட்டுட்டு வந்தான் நாள். இந்த ஆபரணம் வஸ்திரம் இதை மட்டும் விட்டுட்டு வந்ததா சொல்லலே, மாற்றி போட்டுண்டான் நாள். ஸ்திரீகளுக்கு வஸ்திரம் ஆபரணம் இந்த ரெண்டுலையும் ரொம்ப பிரியம். அது எத்தனை மோட்ச பரியந்தான் அதை விடமாட்டாள்ங்கிறத காட்டுறாள் பிரம்மனிஷ்டாள். இப்படி வந்த உடனே சுவாமி பார்த்து, என்னம்மா இத்தனை பேரும் வந்திருக்கேளே, காடு பூத்துருக்குன்னு வந்தேளா? காடு பார்த்தா சொல்லியோ, ராத்திரியில் நீங்கள் இருக்கக்கூடாது, நேகஸ்தேயம் ஸ்திரீபிகி சுமத்தியமாக, கழங்கட்டைகளாக இருந்தாலும் ராத்திரி இங்கே இருங்கோன்னு சொல்லுவேன். நல்ல யுவதிகள் திவ்ய ரூபவதிகள் எனக்கு கட்ட பேர் வரும் பரப்படுங்கோன்னாள். அதையும் தவிர்த்து ஸ்திரீகளுக்கு எது பெரிய தர்மம் தெரியுமா? மோட்ச தர்மம், பகவானை அடைய முடியா பண்ற தர்மம். பர்த்துஷ்ரூஷணம் ஸ்திரீண பரோதர்மோஹ்யமாயயா தத்பந்தூனாஞ்ச கல்யாண்யஹ பிரஜானாஞ்சானுபோஷணம். பர்த்தாவுக்கு நிஷ்கபடமா பண்ற பணிவிட பகவான் இடத்துல கொண்டு போய் விட்டு விடுவோம். பர்த்தாவை சேர்ந்தவாளுக்கு பண்ற பணிவிடையும் குழந்தைகளை ரட்சிக்கிற பணிவிடையும் மோட்ச தர்மம் மாதிரி பகவானை கொடுத்து விடும். ஆத்துக்கு போங்கோன்னு நாள். உடனே கோபிகைகள் பகவானை பார்த்து கேட்டாள். கேட்ட கேள்விக்கு சுவாமிக்கு பதில் சொல்ல முடியாம கேள்வி கேட்டுவிட்டாள். மோட்ச தர்மம்னா பகவத் பிராப்தினான சொல்றேள். பகவானை அடைஞ்ச பிறகு கூட அந்த தர்மம் வேணுமோன்னு கேட்டாள். சாதனம் வேணுமா? பலம் கிடைச்ச பிறகு
மழை வேணும் பயிருக்குன்னு அறுப்பறுக்கிற போது மழை பெய்யணுமோ? ஆகினாலே சர்வேஸ்வரனான நீங்கள் தான் எங்களுக்கு பலம் நாள். யத்வத்யபத்ய சூர்தாம் அனுவிருத்தி ரங்க ஸ்ரீணாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதாத்வயோக்தம் அஸ்த்வேவமேததுபதேசபதே த்வயீஷே பிரேஷ்டோ பவாம்ஸ்தனுபிருதாம் கில பந்துராத்மா. நீங்க சர்வ பிராணிகளுக்கும் பிரியமான வஸ்து ஆத்மா, நீங்கள் பிரியன், நீங்கள் சிறந்த வஸ்து நீங்கள். எல்லாருக்கும் ததே தத் புத்ராத் பிரேயோ வித்தாத் பிரேய அந்யஸ்மாத் சர்வஸ்மாத் ததாந்தரதரம் யதயமாத்மா. உபனிஷத்து அப்படி சொல்லித்தது. ஆத்மாவின் இடத்துல இருக்கிற பிரியம் பிள்ளைக்கு மேலே என்னது? வீட்டில் தீ பிடிச்சுன்னு எடுத்து தொட்டுள்ள குழந்தை படுத்துட்டு இருக்கான், அப்பா வாசல்ல வந்து கத்துறான், 10,000 ரூபா தரேன், 6,000 என் குழந்தைய உள்ள போய் எடுத்துன்னு வாங்குவாங்கிறான். ஏன் நீ எடுத்துன்னு வரப்படாதோ? ஆத்மா பிரியம். தலையில 10,000 ரூபாய் பணத்தை வச்சுண்டு, பண மூட்டையை வச்சுட்டு காவேரி தாண்டான். 2 கரையும் ஜலம் பாரத்து போறது. லோபி ஓடக்காரனுக்கு காசை கொடுக்காம ஒரு வார துறையில பாதி நதி வந்த உடனே வா மட்டும் ஜலம் வந்துடுத்து. அக்கலே இருந்து ஒருத்தன் சொன்னான், பண மூட்டையை தள்ளினா நீ பிழைக்கலாம்னா ஜலத்துல தள்ளிவிட்டு தான் கரையேறிவிட்டான். பணத்துக்கு மேல பிரியம், பிள்ளைக்கு மேல பிரியம், சர்வஸ்மாத் எல்லாத்துக்கும் மேல பிரியம் ஆத்மா. அந்த ஆத்மா நீங்கள் உள்ள இருக்கிறதுனால எங்க பர்த்தாவுக்கு நாங்கள் சந்தனம் பூசுறோம், பக்கத்தில் சயனம் பண்ணிக்கிறோம், பூமாலை போடுறோம். நீங்கள் இல்லைன்னா பகிர் நிஷ்காசனம் பண்ணுவோம், வேறு பேர் இடுவோம். அப்புறம் ஐயர்வாழ்னும் நாயகரனும் நாயுடுவனும் தீட்சிருவாழ்னும் சொல்லுவோமா? சொல்லவே மாட்டாள். அப்புறம் ஆமாம் வேற பேரிடுவாள், அது இதும்பாள், சொல்லக்கூடாது சொல்லுவாள். ஆகினால் நீங்கள் உள்ள இருக்கிறதுனால தான் இத்தனை பிரியம். நீங்கள் தான் பலபூத்தாள். உங்களை கிடைச்ச பிறகு நாங்கள் என்னத்துக்கு இனிமே ஆற்றுல போய் பர்த்தாக்கு சிரோஷம் பண்ணோம் நாள். ஏன் அப்படி சொன்னார் நாள்? கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வகாமா. வீடு வாசல் குலதர்மம் எல்லாத்தையும் கோபாலனுக்காக விட்டுட்டு வந்த கோபிகைகளாம் இப்படி சொன்னாள். சொன்ன உடனே சுவாமி 10,000 கிருஷ்ணனாக ஆகி ராத்திரியிலே ஒரு கோபிகைகளையும் ஸ்பரிசிச்சாள். தோட்ட உடனே ஊத்தின்னு நினச்சிக்கிண்டாளாம், நம்முடைய ரூபத்துக்காக தான் பகவான் வந்து நம்ம வந்து ஸ்பரிசிக்கிறான்னு. உள்ள அகங்காரம் இருக்குது, இது போகணும், அப்புறம் தான் அனுகிரகம் பண்ணோம்னு சுவாமி மறைஞ்சுட்டாள். அங்கேயே மறையிற போது ராதேன்னு ஒரு திவ்ய ரூபவத்தியை கிரகிச்சுன்னு மறைஞ்சாள்னு புராணாந்தரத்தில் சொல்லியிருக்காள். இங்கே ஒரு ஸ்திரீயை கையில் பிடிச்சுன்னு மறைஞ்சாள்னு சொன்னாள். அப்போ எல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டாள். ராத மகாபாகியம் பண்ணினவள், அவளை சுவாமி அழிச்சுன்னு போட்டாளே, நம்ம விட்டுட்டாளேன்னு காடெல்லாம் போய் திருஷ்டோவக்கச்சிதஸ்வத்த பிரக்ஷன்யக்ரோதனூமனா நந்தசூனுர்கதோ ஹிருத்வா பிரேமஹ சாவலோகனை கச்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சஹத்வாளி குலைர் பிப்ரதி திருஷ்டஸ்தேதி பிரியோச்சுதா. அரசமரமே கண்டையோ, கல்லாலையே கண்டையோ, கல்யாணியான துளசி கோபால சரணத்தில் பிரியம் உள்ளவளே, உன்னிடத்துலையும் பரம பிரியமாச்சே கோபாலனுக்கு. என் பிரபுவை கண்டேடா, எங்கள் மனசை திருடிட்டு போட்டானேன்னு கோபிகையெல்லாம் கதறினாள். ஒத்தி அழிச்சுன்னு போனாளே ராதைய சுவாமி. அவள் ஒரு மைல் போன பிறகு கிருஷ்ணான் நாள் நபாரேகன் சலித்தும் நாள். அவள் இத்தனை பேருக்கு மேலே தான் ரூபவத்தின்னு அகங்காரத்தை அடைஞ்சி ஒரு அடி காலால் என்னமே நடக்க மாட்டேன், அழிச்சுன்னு போக வேண்டியது தூக்கும் நாள். இத்தனை அகங்காரம் இருக்கான்னு நினச்சி சுவாமி புடவையெல்லாம் தூக்கி என்னன்னா கட்டிக்கோ தோல் ஏறுனாள். புடவையெல்லாம் கீழே குனிஞ்சு கட்டின்னு பார்க்குறாள், சுவாமியை காணும். உடனே கதறாள். அவள்லாம் பாக்கியசாலின்னாள் இவள். ஏன்னாள் அவளுக்கு ராத்திரியில் துணையாவது இருக்கு, எனக்கு அதுவும் இல்லையேன்னாள். உடனே அத்தனை பேருமா இவ இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்தாள். ஏன் இப்படின்னாள், என்னையும் விட்டுட்டு போட்டான்னாள். உடனே எல்லாரும் பகவானை பற்றி பேசி பேசி தன்மயமாக ஆயிட்டாளாம். நான் தாண்டி பூதனை சம்ஹாரம் பண்ணினவளுங்கிறாள் ஒத்தி. இன்னொத்தி கோவர்தனோத்தரணம் பண்ண கோபாலன் நான்கிறாள். அப்படி ஆகி தன்மனஸ்காஸ்ததாலாபா தத்விசேஷ்டாஸ்ததாத்மிகாः தத்குணானேவ காயந்த்யா நாத்மாகாராணி சஸ்மரு புனః புலினமாகத்ய காளிந்த்யாः கிருஷ்ணபாவிதாः சமவேதா ஜகுः கிருஷ்ணம் ததா கமனகாங்க்ஷிதா. மறுபடியும் திரும்பி எந்த இடத்துல சுவாமி மறைஞ்சானோ அதே மணல் குன்றுக்கு வந்து மனசு முழுக்க பகவானை பற்றி பேசுகிற பேச்சு முழுக்க பகவத் சம்பந்தமான பேச்சு, சேஷ்ட முழுக்க பகவத் சம்பந்தமான சேஷ்டே, கிரகம் புத்திரமித்திர பந்துக்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டாள். மறந்து கோபாலனை கானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். இந்த கானத்தை போதேந்திராள்னு சொல்லி மகாபுருஷாள் சன்னியாசிகள் அவ துறவிகள் வேறு பீடத்துக்கு இன்னுத்திர அமர்த்தி விட்டு தான் பஜனம் பண்ணிட்டு பரப்பிட்டாள். நாமசங்கீர்த்தனம் பண்ணி கோவிந்தபுரத்தில் அவளுடைய சமாதி
ராமநாமா இன்னைக்கும் காது கேட்கிறதுங்கிறாள். மகான்கள் அங்கே போய் படுத்துட்டாள். அவா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சேர்த்து கானம் பண்ணியிருக்காள். கோபிகள் பண்ண கானத்தை ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மநாதா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகா त्वयि धृतासवः कृष्णा त्वां विचिन्वते शरदुदाशये कृष्णा साधुजातस सरसिजोधरा कृष्णा श्रीमुरादृशा सुरधनाथते कृष्णा शुल्कदासिका वरदनिघ्रतो கிருஷ்ணான்னு கண்ணும் கண்ணீருமா கோபிகைகள். கிருஷ்ணா எங்க ஏழையான இடச்சேரி வைகுண்டத்துக்கு மேல போயிடுதே. அதிகம் ஜெயதி வைகுண்டாத் அதிகம் ஜெயத்தின்னாள். ஜெயதி தேதிகம் வைகுண்டாதிதி சேஷா. ஏழையான இடச்சேரியிலே நீங்கள் பிறந்த பிறகு ஸ்ரயத இந்திரா மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றாள். உங்களை நம்பின நாங்கள் திக்கு விதுக்குல கண்ணும் கண்ணீருமா நிற்கிறோமே, எங்களை அப்படி கைவிடலாமா? திக்ஷு தாவகாக தொய் திருத்தாசவாக தங்களுக்காக நான் உயிரை வச்சுட்டு இருக்கோம், எங்களை கைவிடப்படாது. எத்தனையோ ஆபத்திலிருந்து காப்பாத்தலையா? நாங்கள்லாம் இது பர்யந்தம் கடச்சியான யசோதையனுடைய பிள்ளைன்னு நினைச்சோம், அது தப்பு. நான் கலு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவானி அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ரிகே விகன சார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வதூதயே சகவுதேவாம் கிருஷ்ணா சத்வதாம் குலே நகலு கோபிகானந்தனோ பவானி. தாங்கள் கோபிகையான யசோதையனுடைய பிள்ளை அல்ல, பின்ன யாரு தெரியுமா? அந்தராத்மதற்கு அகில தேகினாம் அந்தராத்மதற்கு உள்ள இருந்து பார்க்கிறவன் நீங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவனே நேர வந்து நின்னதே புரியல. அப்புறம் அவன் சொல்றான், அன்னைக்கு பார்த்தேளே மதுரையில பார்த்தேளேன்னு. உடனே கண்ணை மூடிவிட்டு ஆமாமாங்கிறான். பார்த்த கண் இருக்கு, அதுக்கு தெரியல. கண் பார்த்தது அல்ல, உள்ள பார்த்தவன் உள்ள இருக்கான் சாட்சியா. சாட்சி நீங்கள். கண்ணுக்கு கண்ணாய், காதுக்கு காதாய், மூக்குக்கு மூக்காய், புத்திக்கு புத்தியாய் உள்ள இருக்கிற பரமாத்மா. அப்படிப்பட்ட பிரபு இங்க வந்திருக்கேள், கண்ணுக்கு பார்க்க முடியா. என்ன காரணம்? பிரம்மா வந்து வேண்டினாள். வேண்டின போது சக்கரவர்த்தி குடும்பத்தில் பிறந்தா ஏழைகளான நாங்கள் உள்ள வர முடியுமா? சத்வதாம் குலே சகே, எங்களுக்கு சகாவாய் இடச்சேரியில வந்து அவதரிச்சேளே, ஒரு அனுகிரகம் பண்ணணும். மகான்களெல்லாம் சம்சார பயத்துக்காக பயந்து ஓடி உங்க சரணத்தை வந்து சரணம்னு சொன்னதே, எந்த அபய ஹஸ்தத்தை அவ தலையில வைப்பேளோ, எந்த கையால மகாலட்சுமியே பாணிகிரகணம் பண்ணினேளோ அந்த கையை எங்க தலையிலையும் வைக்கணும்னு ஆளாம். விரச்சிதா பயம் கிருஷ்ணா விஷ்ணு துர்யதே சரணமிய பயாத். இந்த விவகாரத்துல இருக்கிற பயம் பகவத் சரணத்தை போய் சரணமா அடைஞ்சாதான் நீங்குமா. இதுக்கு வேற நீக்கம் இல்லை. நாம் ஏதாவது இங்க இருக்கிற இந்த பயத்துக்கு ஏதாவது மருந்து மாறுதல் செய்தோமேனா அதுவும் பயமா வந்து முடியுமா? துக்க ஊஷதம் ததப்பி துக்கம் நாள். துக்கத்துக்கு மருந்து ஏதாவது பண்ணினா அதுவும் துக்கம் ஆயிடுமா? பகவானுடைய அபயஹஸ்தம் சிரஸ்ல படணும், அவன் அனுகிரகம் வேணும். விரச்சிதா பயம் கிருஷ்ணா விஷ்ணு துர்யதே சரணமீயுஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதே பயாத் கரசரோருகம் கிருஷ்ணா காந்தகாமதம் சிரசி தேகினா கிருஷ்ணா ஸ்ரீகரகிரகம். ஸ்ரீகரகிரகம் நாள் மகாலட்சுமியை கைப்பிடிச்ச கை அது. அந்த கையை எங்க தலையில வைக்கணும். அது மட்டும் போராது, உங்க சரணத்தை எங்க மார்புல வைக்கணும். பிரணத தேகினாம் கிருஷ்ணா பாபகர்ஷனம் திருணச்சரானுகம் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷுணா கிருஷ்ணா கிருந்திரேச்சயம். ஸ்ரீதர சுவாமி அவிசேஷேண பிரணததேகினாம் நாள்
ஜாதி குலம் கோத்திரம் படிப்பு பாபம் புண்ணியம் ஒன்னையும் பார்க்காதான் பகவத் சரணம் ஹரே நமஹான்னு நமஸ்கரிச்சா போருமாம். அவளுடைய ஜென்ம ஜென்மாந்தரியமான பாபங்கள்லாம் போக்கிவிடுமாம். பாப கர்ஷனம் நாள் அது இன்னும் பரம சுலபம் பகவத் சரணம்ங்கிறாள். சரணச்சரானுகம் பசுக்களோடு அலைஞ்ச சரணம் காட்டுல, அதனால மட்டம் நினைச்சுவிடாதே. ஸ்ரீநிகேதனம் மகாலட்சுமி மடியில வச்சு ஆலனம் பண்ணின சரணம், 1000 தலையில காளியன் பாம்பும் தலையில ஏறி நர்த்தனம் பண்ணின சரணம், அதை எங்க மார்புல வைக்கணும் நாள். என்ன அர்த்தம் நாள்? காளியன் தலையில நர்த்தனம் பண்ற போது உள்ள இருந்த விஷங்கள்லாம் வெளியில வந்தது. அது மாதிரி எங்க உள்ள காம விஷம் இருக்கு, அது வெளியில வரணும் நாள். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கலிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபரம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா பூவி ராஜனா. கிருஷ்ணா, எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சதற்கு உயிரை விட்டுருப்போம். ஒரு ரசாயனத்தை சாப்பிட்டுட்டோம், உங்க கதையாகிற ரசாயனத்தை. தப்த ஜீவனம், எத்தனை தாபம் இருந்தாலும் போக்கிவிடும் பகவத் கதையை காட்டா. இது யாரு கண்டுபிடிச்ச ரசாயனம்னால் வியாசசுக வால்மீகி பிரபதிகள் கண்டுபிடிச்ச ரசாயனம். கல்மஷாபகம் ஜென்ம ஜென்மாந்தரத்தில் பண்ண பாபத்தெல்லாம் போக்குற சரித்திரத்தை கேட்டுட்டோம். அனுகிரகம் பண்ணணும் வரணும்னு நாங்கள்லாம் எப்படி வந்தோம் தெரியுமா? பர்த்தாக்களை விட்டு, குழந்தைகளை விட்டு, குலதர்மத்தை விட்டு, பிராதாவை விட்டு, மாதா பிதாக்களை விட்டு, லஜ்ஜையை விட்டு ஓடி வந்திருக்கோம், கைவிடாதேன்னு கதறினாள். இப்படி கதறின கோபிகைகளுக்கு சுவாமி என்ன பண்ணினார் நாள்? தாசாமாவிரபூச்சௌரிஹி ஸ்மயமானமுகம்புஜஹ பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மத. கோட்டி மன்மதாகிருதியாய் பீதாம்பரம் மனமாலே மந்தஹாசம் மங்கள கட்டாட்சம் பவித்ர சரணம் வந்து குதிச்சாள். ஓடிப்போய் கோபிகைகளெல்லாம் சரணத்தை போய் பிடிக்கிறதும் கையை போய் பிடிச்சு மார்புல வச்சுக்கிறதும் தாம்பூலத்தை எடுத்து வாக்கில் வச்சுக்கிறதும் இப்படி எல்லாம் பண்ணினாள். ஒரு கோபிகை கிருஷ்ணான்னு கூப்பிட்டு கண் வழியா பகவத் ரூபத்தை உள்ள இறக்கி விட்டு கண்ணை மூடி இனிமே நீ இங்க போவேன்னு காட்டாளாம். உள்ள போட்டுட்டேன் நாளாம். தங்கா சின்னேத்ரபாங்கு பகுஹ்யாஸ்தே யோகீவானந்த நிர்பரா. யோகியை போல கண்ணை மூடி யோகீவானந்த நிர்பரா அப்படி ஆனந்தப்பட்டாளாம். சுவாமி அத்தனை கோபிகைகளோட ராசக்கிரீடை பண்ணினாள். 10,000 கிருஷ்ணம் 10,000 கோபிகைகள், 2 கோபிகை நடுப்புற ஒரு கோபாலன், 2 கோபாலன் நடுப்புற ஒரு கோபிகை, இப்படி செட்டு பெரிய மண்டலம். நடுப்புற வர சுவாமி ஒரு ரூபத்தோட வேணுகானம். இந்த இடத்த வரபோது இப்படி நடந்திருக்குமான்னு நினைச்சால் பட்டத்திரி குருவாயூர் கோவில்ல கண்ணை மூடி ஏட்டையும் நிறுத்தானையும் கீழே வச்சுவிட்டு உடனே குருவாயூர் கோவில்ல ராசக்கிரீடே தரிசனம் நேர கண்டாள். அதே விருத்தத்தில் எழுதிவிட்டாள். கேசபாஷத்ருத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஆரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம் பீதச்சேலத்ருத காஞ்சி காஞ்சிதமுதஞ்சதம் மணிநூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவ ஹி ரூபமீஷ கலயாமஹே. கண்டேன் கண்டேன்கிறாள். குருவாயூரப்பா என்ன கருணே, நேரே எனக்கு தரிசனம் பண்ணி வச்சியே, கண்டேனே. இந்த வைபவத்தை பார்த்து எங்கேயோ வெட்டி இருந்த நாரத சுவாமி பிரம்மலோகத்திலேருந்து கத்தினாளாம். மறுபடியும் பட்டத்திரிக்காக குருவாயூரப்பன் திவ்ய ராசக்கிரீடே பாக்கியம் உள்ளவாள் வாருங்கோன்னாளாம். தேவலோகம் முழுக்க பிறண்டு குருவாயூர் கோவிலுக்கு வந்துவிட்டான். வாசுதேவ தவ பாசமானமிஹ ராசகேளி ரசசௌரபம் தூரதோபி கலு நாரதாகதிதமாகலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷல விலாசினி சத சமாவிருதா நாகதோ யுக பதாகதா வியதி வேகதோ சுரமண்டலி. தேவலோகம் முழுக்க வந்து ஒரு கோபிகை சுவாமியோட நர்த்தனம் பண்ணி ஸ்வர்ண காந்தி நெல்ல யுவதி உடம்பெல்லாம் முத்து முத்தா வேத்து முகங்கள்லாம் வேத்து போய் நர்த்தனம் பண்ண முடியாம பகவானுடைய தோல்ல தொங்கினாளாம். அதை பட்டத்திரி சொன்னாள். குருவாயூரப்பா நான் அந்த கோபிகையாக பிறந்து உன் தோல்ல தொங்கியிருக்கப்படாதா? ஸ்வின்னசன்னதனு வல்லரி ததனு காபிநாம பசுபாங்கனா காந்தமம் சமவலம்பதே தவ காந்தி பார முகுளேட்சணா காச்சிதாச்சலித குந்தளானவ படீல சாரனவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சுசும்ப புஜமஞ்சிதோரு புலகாங்குரம். ராசக்கிரீடையெல்லாம் சொல்லி கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணின சரித்திரம் சொல்லி அக்ரூர சரித்திரம் சொன்னாள்.
கம்சனுக்கு நாரதசுவாமி வந்து பகவான் கிருஷ்ணனும் மருமான் பலராமனும் மருமான் சொல்லிவிட்டாள். பலராமனையும் கிருஷ்ணனையும் வதம் பண்ணம்னு தீர்மானம் பண்ணி தன் மந்திரியான அக்ரூரரே ஏகாதசி உபவாசம் இருந்தவரே துவாதசி பாரணம் பண்ணாமல் காலம்புற தேரில் அனுப்பிச்சான். தாங்க அறிந்து போகிற தேரில் அக்ரூரர் மகாபக்தர். சுவாமிக்கு அப்போ 10 வயசு. 10 வருஷமாக பகவானை பார்க்கணும்னு அவர் கண்ணம். கம்சனுக்காக பயந்து போகலை, அவனே பரப்பிட்டு போச்சோம்னான். ரசத்தை ஓட்டின்னு காலையில் பரப்பிட்டார். மதுரா நகரத்தில் இருக்கான் கம்சன். சுவாமி பிருந்தாவனத்தில் இருக்கா. அங்கேருந்து 7 மைல். உதயத்துக்கு பரப்பிட்ட தேர் எப்போ போச்சு? இந்த 7 மைலும் நாள். ரதேன கோகுலம் பிராப்தா சூரியாஸ்தவனத்துக்கு அக்ரூர் தேரோட போனாள்னார். ஏன் அப்படின்னாள்? போற மார்க்கத்தில் காட்டிலே கோபாலன ஸ்தோத்திரம் பண்ணுவாராம். கண்ணால ஜலம் விடுவர். குதிரைகளும் கேட்டு நிற்கும். ராமாவதாரத்துல காட்டில் கொண்டு போய் கங்கை கரையில விட்ட குதிரை இப்போ வந்திருக்கு. காட்டில இருந்து அழிச்சுன்னு வர. அங்க கங்கை கரையில விட்ட சுமந்திரன் இப்ப அக்ரூரா காட்டில இருந்து அழிச்சுன்னு போக வந்திருக்காள். அதே சுமந்திரன். அதுவும் கேட்டு நிற்கும். 2 மணி 3 மணி. இவர் கஞ்சலத்தை தொடைப்பர். நிற்கும், தொடுவர், நகரும். மறுபடியும் ஸ்தோத்திரம். பட்டத்திரி காட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து திரட்சியாமி வேதசத கீத கதிம் புமாம்சம் ஸ்ப்ரக்ஷ்யாமி கிம் ஸ்விதபிநாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷ்யதே சகலுமாம் குருவீட்சிதஸ்யாதி இத்தம் நிராயச பவன் அயமேவ மார்க்கம். கண்ணுங்க நீருமா கதறினாராமே குருவாயூரப்பா. அக்ரூரர் ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்கள் தேடும் தெய்வத்தை ஏகாதசி பட்னி இருந்து துவாதசி பாரண பண்ணாமல் இன்னைக்கு பார்ப்பேனா? என் பிரபுவை போய் நான் தொடுவேனா? என் பிரபுவை கட்டி அனுப்பேனா? என் பிரபுவனுடைய மங்கள கட்டாட்சம் என் மேல விழுமா? அவன் மங்களமான வாக்குனாலே என்ன அக்ரூரான்னு சொல்லுவான்னு கதறினானாமே. அந்த சமயத்துல குருவாயூரப்பா பக்தன் கவலைப்படப்படாதுன்னு காடு முழுக்க நீ மில்ட்ரி மாதிரி நிர்ணயாமே. சபவன் மயமேவ மார்க்கம். இது நிஜமானு காட்டாள். பக்தனான அக்ரூரனுக்காக இன்னைக்கு நிற்கிறேனாலாம் குருவாயூரப்பன். அப்படி இங்கிருந்து போய் சாயங்காலம் போனான் நாள். பிரம்மனிஷ்டாள் சொல்ற போது அக்ரூருடைய மனசு காலையிலேயே சுவாமிகிட்ட போயிடுது. தேரோட போனதுதான் சாயங்காலம் நாள். ரதேன கோகுலம் பிராப்தா போனாள். பிருந்தாவனத்துல சுவாமி மாடு மேய்ச்சுன்னு 4 மணிக்கு ஆத்துக்கு போயிட்டாள். எடச்சேரிக்கு சுவாமியினுடைய அடிவைப்புகள்லாம் பார்த்து கீழே விழுந்து பிறண்டாளாம் அக்ரூரர். இந்த சரித்திரம் சொன்ன சுகாச்சாரியால் கீழே விழுந்த அக்ரூரன் எழுந்திருந்தான். எழுந்திருக்கலேன்னு சொல்லாமே ராஜன்னு கூப்பிட்டு நான் அக்ரூரனா பிறந்து கம்சனுக்கு மந்திரியா இருந்து ஏகாதசி பட்னியா இருந்து துவாதசி பாரண பண்ணாமே தேரோட்டின்னு வந்து இப்படி விழுந்து பெறலாம போயிட்டேனேன்னு சுகாச்சாரியாள். தேகம் பிருதாமியானர்த்தா ஹித்வாதம்பம் பிரியம் சுச்சம் சந்தேசாத்யோ ஹரேலிங்க தர்ஷன ஸ்ரவணாதிபி. அக்ரூரை போய் பார்த்தாள். எடச்சேரியிலே தேர்ல ஏறிண்டு போய் சுவாமி அதே மாதிரி அண்ணாவோட கையை கூப்பின்னு நிற்கிறாள். சரணத்துல போய் விழுந்தாள். பேச முடியல. உள்ள தூக்கிண்டு போய் பிரஜையை உண்டு பண்ணா மறுபடியும் நமஸ்காரம். அக்ரூரர் என்னென்ன நினைச்சாரோ லேபே மனோரதான் சர்வான் பதி யான் சச்சகாரா. அண்ணாவோட நிற்கணும், பீதாம்பரம் பூச்சி நிற்கணும், காலில் போய் வேணும்னு சொன்னாரே. அப்படியே எல்லாம் பண்ணினார். ஒன்று மட்டும் அவர் நினைச்சபடி நடக்கலையா? அக்ரூரோகன் நமஸ்யாமி. அக்ரூரன் நான் நமஸ்காரம் பண்றேன்னு காலில் வேணும்னு சொல்லிட்டு வேணும்னாரா. சுவாக்கியானே நாசகன் இருப்பா. பேச முடியலையா? பாக்கி எல்லாத்தையும் அடைஞ்சார் நாள். ஏன் நாள் பகவான் பிரசன்னன ஆயிட்டா. கிமலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீனிகேதனே. அவளுக்கு என்ன கிடைக்காது இந்த உலகத்திலே நாள். உடனே அக்ரூரை பூஜை பண்ணேன். கம்சன் அழிச்சுன்னு வர சொல்லியிருக்கான். உங்களே அங்கே தனுர் யாகம்னு பேர் வச்சு பயில்வான்களை கொண்டு உங்களை வதம் பண்ணணுமா, அதுக்காக அழிச்சுன்னு வர சொல்லியிருக்கான் நாள். வந்து வதம் பண்ணிவிடுறேன்னு சொன்னாள். அக்ரூருக்கு திவ்ய போஜனம் பண்ணி வச்சு ஒடியற்காலம் அக்ரூருடைய ரகத்தில் சுவாமி அண்ணாவோட கூட போய் காளிந்தி நதியிலே யமுனா நதியிலே அக்ரூருக்கு வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சு சாயங்காலத்திலே மதுரா நகரம் சென்று அவனுடைய பெரிய வில்ல உடைச்சி பெரிய கோலையா பீடம்ங்கிற யானையை வதம் பண்ணி அம்பஷ்டனை வதம் பண்ணி அந்த கையில் இருந்த அந்த யானையினுடைய தந்தத்தை கையில் எடுத்துட்டு கம்சனை போய் வதம் பண்ணி வசுதேவர் தேவகியை பூஜை பண்ணி உபநீதாளாய் சுவாமி பரமானந்த பரிதாளாய் அப்படி சகல வித்தையும் 64 நாளில் சாந்தீபினியின் இடத்துல கற்றுக்கிண்டு மறிச்சு போன குழந்தையை மறுபடியும் பிழைக்க பண்ணி குருதட்சிணியாக கொடுத்து துவாரகேங்கிற ஒரு பட்டணத்தை சமுத்திர மத்தியத்தில் நிர்மாணம் பண்ணி யோக மகிமேலே எல்லாரையும் அங்கே அழிச்சுன்னு போய் சுவாமி மங்களமாக இருந்தான் நாள். ருக்மிணி கல்யாண சரித்திரம் சொல்லணும்னு ராஜா பிரார்த்திச்சாள். பிரம்மனிஷ்டாள் அதை வர்ணிச்சாள். விதர்ப தேசத்திலே பீஷ்மகங்கிற மகாராஜாவுக்கு 5 பிள்ளைகள். 6வது ருக்மிணி. அந்த ருக்மிணியின் இடத்துல பெரியவாள்லாம் கோபாலனுடைய மகிமையை சொல்லி
பகவான பர்த்தாவா பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். ருக்மி தன் தங்கையே கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாது, சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னா உடனே ருக்மிணி ஒரு பிராமணனிடத்துல பத்திரிகை அனுப்பிச்சாள் கோபாலனுக்கு. பிராமணன் போய் படித்தாள். அதை கேட்டு சுவாமி ஆச்சரியப்படுறாள். ஸ்ருத்வா குணானே புவன சுந்தர சன்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைர்ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தையச்சுதாவிசதி சித்தமபத்ரபம் மே. ஹே புவனசுந்தரா, சர்வலோகத்துக்குள்ள அழகு வாய்ந்த தெய்வமே, உங்களுடைய கல்யாண குணகணங்களை மகான்கள் சொல்லி காட்டேன். என் சர்வதாபமும் விலகி போச்சு. உங்களுடைய அழகையும் காட்டேன். கண் படைச்சவர்கள்லாம் பார்க்க வேண்டிய ரூபம். லஜ்ஜையை விட்டு லெட்டர் எழுதிவிட்டேன். சிசுபாலாதிகள் என்னை கிரகிக்க முடியா, விட்டு விடக்கூடாது, அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அந்தப்புறத்தில் இருக்கிற என்னை என்னவா வந்து அழிச்சுன்னு போறதுன்னு கவலைப்படலாம். கௌரி கௌரி பூஜைக்கு முதல் தினம் நானே நேர வருவேன். அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்தப்புராந்தரச்சரீம் அனிகத்ய பந்தோனே த்வாமுத்வகே கதமிதி பிரவதாம்பாயம் பூர்வேஜுரஸ்தி மஹதி குலதேவி யாத்ரா பர்வதராஜ குமாரிய பூஜை பண்ண வருவேன்னு சொன்னாள். அதே மாதிரி சொல்லி ருக்மிணி எழுதி அனுப்பிச்ச பத்திரிகையை பார்த்து சுவாமி அந்த பிராமணனோட விதர்பதேசம் வர ருக்மிணி பரமமங்கலமாய் கௌரி பூஜைக்காக பரப்பிட்டு வந்து அம்பாளை பூஜை பண்ணி சுமங்கலிகளையும் பூஜை பண்ணி அனுகிரகத்தை பெத்துண்டு வாசல்ல தேர்ல ஏற வரபோது சுவாமி திவ்ய ரசத்துல வந்து ருக்மிணியை தன் தேர்ல எடுத்து வச்சுண்டு பரமமங்கலமாய் மங்களமான லக்னத்திலே துவாரக வந்து பகவான் பீஷ்மகசுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபானி புரமானீய விதிவதி உபயமே குருத்வஹ துவஹரகாயாமபூத்ராஜன்னே பாமோதஃ புரௌகசாம் ருக்மிண்யா ரமயோபேதம் திருஷ்ட்வா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம். பரமமங்களமான லக்னத்தில் விதிவத்தாய் ருக்மிணி விவாகம் பண்ணிக்க 33 தேவர்களும் புஷ்பவருஷம் வருஷிக்க மகான்களெல்லாம் பகவானையும் ருக்மிணியும் நாராயணன் மகாலட்சுமி என்று அறிஞ்சி பூஜை பண்ணினாள்னு இந்த மங்கள சரித்திரத்தை போய் சொன்னாள். பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காட்டாள். ததனு வந்திதுமிந்து முகி சிவாம் விஹித மங்கள பூஷண பாசுரா நிலகமத்பவதர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரதः புரதः சுபடாவ்ருதா குலவதூபிருபேத்ய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய ச சாதரம் முहुरया च தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். சந்திரமுகியான ருக்மிணி குருவாயூரப்பா உங்களை பர்த்தாவா பண்ணிக்கிறதுக்காக அம்பாளை பூஜை பண்ணி சுமங்கலிகளையும் பூஜை பண்ணி உங்க சரணத்துல வந்து நமஸ்கரிச்சாலாமே நிஜமானு காட்டாள். சுவாமி ஆமான்னு தலையாட்டினார். கல்லா இருந்த குருவாயூரப்பன் இந்த கலியிலே இப்படி பகவான் ருக்மிணியை விவாகம் பண்ணிண்டே பரம மங்கள சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் வர்ணிச்சு இப்படி இன்னும் அஷ்டமகிஷிகள் விவாகம் 16,100 கன்னிகைகளை ராஜ கன்னிகைகளை விவாகம் பண்ணிட்ட சரித்திரங்கள்லாம் சொல்லி இந்த கல்யாண சரித்திரத்தை சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படியா பண்ணினவாள் எல்லாரும் நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம்னு நித்திய கல்யாணத்தை அடைவாள். அஷ்டலட்சுமி சமிருத்தி ஆயுராரோக்கியாதி பாக்கியம் எல்லா மங்களமும் உண்டாகும்னு பிரம்மனிஷ்டால் அனுகிரகிச்ச பிரகாரம் பக்தாளுக்கும் சர்வதேசத்துக்கும் க்ஷேமம் உண்டாகும்படியாய் சாட்சாத் வாதபுரநாதன் ருக்மிணி காந்தன் அருள் புரியும்படியா பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுண்ணிய சரித்திரம் கோடி ஜன்ம சமுத்தேன புண்ணியனைவத்து லப்யத்தே. கோடி ஜன்மாவில் பண்ண புண்ணியத்தால் தான் பாகவத சிரவணம் கிடைக்கும். பகவான் உள்ள வந்து உட்கார்ந்து விடுவன். பாகவதம் கேட்டா ஈஸ்வர சத்யோஹிருத் யவருத்தியதே. உள்ள வந்து உட்காருவன்னு சொன்ன பிரகாரம் பக்தாளுடைய ஹிருதயத்திலெல்லாம் பகவத் ஸ்வரூப தரிசனம் ஏற்பட்டு சகல மங்களத்தையும் எல்லாரும் அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவிநாதினி நந்தினுதே गिरिवरविंदरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवासिनि मङ्गलदायिनि मञ्जुगते
மதிமலஹாரிணி மஞ்சுள பாஷிணி மன்மததாத வினோதரதே முனிஜன பாலினி மௌத்திக மாலினி சத்குணவர்ஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதன மோகினி மோத விதாயினி வேதனுதே குந்தசும பிருந்த சம மந்தசிதாஸ்யம் நந்தகுல நந்த பர குந்தல கபூத துரிதம் தம் வாதபுரநதமிம மாதனுஹ்ருதப்ஜே கோபிகா ஜீவனஸ்மரணம் நமः பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினः. ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் பாலலீலை கோபிகா கீதம் ருக்மிணி கல்யாணம் தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வழங்கியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள்.